1 பேதுரு 1:19 வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவன் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. வாசிக்க கேட்டதான் 2 வசன பாகங்களுமே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே மனுஷர்கள் விடுதலை பெற முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு மனுஷனை பாவங்கள கழுவி மீட்கக்கூடிய வல்லமை உண்டு என்பதை தெளிவாக சொல்லக்கூடியதான வேத வசனங்களை ஜனங்களுக்கு இப்பொழுது விசுவாசம் கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. இப்போ விசுவாசம் இல்லாத ஒரு தலைமுறையை தான் இந்த உலகம் காண்கிறது. விசுவாசமே கிடையாத ஒரு தலைமுறை தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். நீ ஜெபித்து என்ன உனக்கு கிடைச்சி, நீ போய் என்ன கிடைச்சி, இதுதான் இப்போ எல்லா மக்களுமே கேட்கக்கூடியதான கேள்வி. ஜெபத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, ஆராதனைக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, தேவனுக்கு மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம். இரத்தம் எப்படி மீட்கும், இரத்தம் எப்படி விடுதலை செய்யும், இப்படிப்பட்டதான கேள்விகளை கேட்கக்கூடியதான உலகமாக இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய குற்றமில்லாத விலையேற பெற்ற இரத்தத்திற்கு மீட்கக்கூடியதான சக்தி இருக்கிறது, விடுவிக்கக்கூடியதான சக்தி இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை விசுவாசமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, அவருடைய பாடுகள் மீது நம்பிக்கை கிடையாது, அவர் சிந்தினதான அந்த இரத்தத்திற்கு குறித்தான விசுவாசம் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் இரத்தம் தேவையா இருக்கிறது. அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஒரு மனுஷன் வந்திருந்து அந்த மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்ட விஷயத்தை சாட்சியாக சொல்ல வந்திருந்தார். அந்த கண்கள் பேசுது, அந்த முகங்கள் பேசுது, அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. நான் பாவியாக இருந்த ஒரு மனுஷன், பின்மாற்றம் அடைந்ததான ஒரு மனுஷன், ஆனால் தேவன் என்னை மறுபடியும் ரட்சித்தார், கழுவினார், சுத்திகரித்தார் என்று சொல்லி அவர் தான் அடைந்த ரட்சிப்பை அந்த சொல்லுகிற விதமே நமக்கு தெரியும். இந்த மனுஷன் புது மனுஷன், அந்த மனுஷனுடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டது என்று நமக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா அந்த சந்தோஷத்தினுடைய அளவு அப்படி, அவர் அனுபவிக்கூடிய தேவனுடைய கிருபை அப்படி. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்னைக்கும் கிரியை செய்துட்டு தான் இருக்கு. ஆனால் விசுவாசம் உள்ளதான ஜனங்களுக்கு முதல்ல வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவன் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அறிந்திருக்கிறீர்களே. இப்போ அந்த அறிவு தான் இல்லை. தகப்பனார் கூட்டிட்டு போறாரு, நானும் வாரேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகுது, கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அறிவு இந்த உணர்வு இல்லாததுனால, இதை குறித்து தானே அந்த பக்தி வைராக்கியம் இல்லாததுனால கெட்டு போகிறாங்க. விசுவாசம் கிடையாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, குற்றம் இல்லாத, விலையே கொடுக்க முடியாத கல்வாரியில் அவர் பட்டதான பாடுகளுக்கு எந்த ஒரு விலையுமே யாருமே கொடுக்க முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்த வேர்வை சிந்தத்தக்கதாறு அவர் ஜெபித்துத்தான் அந்த ஜபத்திற்கு, அந்த விண்ணப்பத்திற்கு, அந்த முகங்குப்புற விழுந்ததுக்கு யாருமே விலை கொடுக்க முடியாது. இவ்வளோ விலை கொடுத்தா அது ஈடாகிற முடியாது. உடம்பெல்லாம் கீறி பிளந்தாங்க, சிரசில் முள்முடியெல்லாம் வச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, சிலுவையை சுமக்க செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு விலையும் யாருமே கொடுக்க முடியாது. கடைசி சிலுவையில் அறையிறாங்க, அதுக்கு எந்த விலையுமே யாருமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு மீட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு.